Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. Shining in the light of your glory. Pour out your power and love as we sing glory, glory, glory. See you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing glory, glory, glory. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. See you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love and see you. Glory, glory, glory. See you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing glory, glory, glory. Holy, holy, holy. I wanna see you. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். Praise the Lord. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உன் வெள்ளத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உன் வெள்ளத்தால். எல்லாரும் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா.
ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நீதி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களத்தா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இன்னொரு முறை அம்மை. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. Thank you, Jesus. Amen. Hallelujah. நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம சபைக்காக, நம் சபை மக்களுக்காக முதலாவதாக பலவீனப்பட்டு வியாதியில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க போறோம். சிலர் எங்களுடைய கசன் பிரதர், அவருடைய ஓன் பிரதர், அவங்க சிக்கா இருக்கிறாங்க. அவருக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதே போல சிஸ்டர் ஹென்ரிட்டா அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்னும் நம்ம குடும்பங்கள்ல, நம்ம சபை மத்தியில யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். இந்த வெயிலின் உஷ்ணம் தாக்கி யாரும் சிக்காக கூடாது. எத்தனையோ மம்ஸ், மீசஸ் இப்பேற்பட்ட காரியங்கள் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதன் பேராக நம்மை கர்த்தர் காக்க வேண்டும். அவர் செட்டைகளின் கீழ் கர்த்தர் நம்மை சுகமாய் காக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சபையோராய் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நீக்க முடியாத கட்டுகள் எதுவுமே இல்லை. எல்லாம் விசுவாசிப்போம். மனப்பூர்வமாய் மனதளவில் பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க போறோம். யாரெல்லாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியலையோ அவங்களுக்காக, குடும்ப நபர்களுக்காக யாருக்காவது நீங்கள் பாரப்பட்டு இருப்பீர்கள் என்றால், சண்டை, சச்சரவு, பூசல் என்று சொல்லி, மேபி there is a spirit of strife in our families. We're going to pray, God establish peace within our boundaries. நம் எல்லைகளுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் வைக்கும்படி, சுகத்தை கர்த்தர் வைக்கும்படி, there will be peace in our citadels, says the word of God. So we're going to pray for that peace. And my people shall dwell in quiet places. கர்த்தருடைய ஜனங்கள் அமைதியாய் வசிப்பார்களாம். அப்பேற்பட்ட சாட்சியுள்ள குடும்பங்களாய் கர்த்தர் நம்மை வைக்கும்படி ஜெபிப்போம். அப்பா வந்து ஜெபிக்கும் போது எல்லாரும் ஒருமனப்பட்டு நம் உள்ளங்களை ஊற்றி ஜெபிப்போம். முடிந்தவர்கள் முழங்காலிடலாம். Let us pray. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you for the Holy Spirit, Lord. Thank you for the loving kindness. Thank you for the great sacrifice you wrought upon Calvary's cross by giving yourself, your life, by shedding your blood for the remission of our sins. We are unworthy to come into thy holy presence, the creator of heaven and earth. உம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லை. நாமத்தை தயாரித்த ஜனங்கள் நாங்கள் தோழ்த்தி கர்த்தருடைய நாடு சமுத்திரம் நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே சுகவீனப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரங்களை வியாதிகள் தாக்கும் போது இந்த உலகத்துல வியாதிகள் வருது, பிரச்சனைகள் வருது. இது மத்தியிலே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், எங்களை தூக்கி எடுக்கிற தேவன், சுகவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆணிகள் பாய்ந்த கர்த்தரை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை விடுதலைக்குள்ள நீர் வழிநடத்தும். எங்களை உயிர்ப்பியும் இருக்கிற இளம் வாலிபர்களை. Thank you for the young people in the choir. They are singing for thy glory. Let them raise up to be mighty men and women of God in future.
to build thy kingdom in our nation. Thank you for thy presence. Lead us forward. Bless this church. Bless thy servants. Anoint them and use them in our midst in a glorious way. We are looking for thy grace today, O God. எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகத்தை நீர் ஊற்ற பண்ணும். பரிசுத்த ஆவியானவரை நீர் ஊற்றும். எங்களை நிரப்பும், எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு உடலோடு நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் எங்களை வழிநடத்தும். எல்லா அந்தகார சக்திகளை நாங்கள் கட்டி போடுகிறோம். இந்த சமூகத்திற்கு வரும்போது உண்மையே நாங்கள் கூப்பிடு நோக்கி பார்க்கவும், உண்மை நாங்கள் வழிபடவும், உண்மை நாங்கள் ஆராதிக்கவும். முழு மனதோடு எங்கள் உள்ளங்களோடு சரீரங்களோடு ஒருங்கிணைந்து உண்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த அனுதாரத்தோடு துதி எங்களை உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். எங்களை வழிநடத்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சபையை நீர் வர்த்திக்கப்படும். இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நான் வந்து இன்னும் கனெக்டும் ஆகல. கனெக்ட் ஆகிடுச்சு அங்கே அந்த இதில் வருது, இதில் வருது. அப்புறம் இதில் வரல. இனி மிஸ் பண்ணு. ஐஸ் இது இந்த ரெக்கார்டு தானே. Praise the Lord. கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த தயவிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிற ஒரு வசனத்தை நான் படிக்க போகிறேன். It is taken from 1 Samuel chapter 16 and it is the last verse. 1 Samuel chapter 16 and the last verse, that is verse 23. And it came to pass when the evil spirit from God was upon Saul, that David took an harp and played with his hand. So Saul was refreshed and was well, and the evil spirit departed from him, says the word of God. Praise is so powerful. And he just played a harp. And even as the music notes were drifting across to the corners of the room, the word of God says Saul was delivered from his distress. Saul was delivered from his bondage. So I believe, even as we are gathered here to praise the holy God, the loving God, the Lord and Savior of our lives, He alone is God. Shall we say hallelujah? Hallelujah. He is the way, the truth, and life. There is no other way apart from Jesus. And Jesus is the God whom we serve, and we know Him as the Lord and Savior of our lives. What a great privilege it is to praise Him on the day of Sabbath. Can we rise to our feet and worship Him in one accord? முடிந்தவர்கள் எழும்பி நின்று கர்த்தரை நல்ல துதிக்க போறோம். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கலாம். சேர்ந்து அந்த வரிகளை எங்களோடு உச்சரித்து கர்த்தர் நாமத்தை துதிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வசனம் சொன்ன விதமாக தாவீது அந்த யாழை வாசிக்கும் போதே பொல்லாத ஆவிகள் சவுலை விட்டு பறந்தோடியது. நமக்குள்ள பொல்லாத ஆவிகள் இல்லாம இருக்கலாம், பலவீனப்படுத்துகிற ஆவிகளா இருக்கலாம், சஞ்சலத்தின் ஆவியா இருக்கலாம். Spirit of despair, distress, flee away in Jesus' name. Shall we sing together? சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. சொல்லுமா, காலை முதல் ஒவ்வொரு நாளை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடா, காலை தள்ளாட என்றுமே விடா. இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இனிய வார்த்தை
வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும் இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். எத்தனை மகிமை சொல்வோம் ஆண்டவரே. நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். சந்தோஷமாய் உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். ஒரு மனதின் ஆவியோடு அவர் நாமத்தை உயர்த்துவோமா? இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இடுக்கண்ணில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காட்டிடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு மாதியும் இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பி. எல்லாரும் சேர்ந்து இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் அவர் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. சொல்லுமா சொல்லுமா. காலை தள்ளாட என்றுமே விடா, காலை தள்ளாட என்றுமே விடா. இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இறுதியா எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆண்டவரே, இந்த நாள் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி. There are good days, there are bad days. There are days when we are sick, there are days when we are refreshed and we feel healthy. But today is a day where we put aside all our infirmities, all our grievances, all our sorrows, because now is the time to praise him, because he's been such a faithful God. And the song simply says, Lord, all my life you have been faithful. Even as we are standing here in the house of God, we're just going to look back and reflect on our lives. கடந்து வந்த பாதைகளை நம்ம நினைத்து சொல்ல போறோம். ஆண்டவரே, நாம இதியான சூழ்நிலையில பரிசுத்த தேவனை துதித்து சொல்ல போறோம். நீர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் உண்மையில்லாத பொழுதுல கூட கர்த்தரே நீர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கு. He is a faithful God. What a powerful statement that is. Can you say that about a human relationship? Sometimes it's very rare and precious. But here is a God who never fails us. And his mercy, it endures forever, says the word of God. All of us who have tasted the goodness of God, we urge you to worship along with us. And even as we sing this wonderful song, we're just going to lift up our heads and our hands and point it to the heavens and tell God, Lord, we thank you for your faithfulness. We thank you for your goodness. We thank you for you've been always so good in our lives. In spite of all the evil that is within us, in spite of our unfaithfulness, oh God, in spite of all our weaknesses, we thank you for your grace alone has perfected us in our lives every step of the way. Oh, let our steps and our stops be ordered by the Lord, and he ordains our way, says the word of God. Shall we just worship him? Love you, Lord, for your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up till I lay my head, I will sing of the goodness of God.
where I feel so scared. God, I love to hear your voice. Or the voice of the shepherd that leads his altar. Just worship him, worship him. Love your voice. In darkest nights, you were close like no other. I've known you as a father, and I have lived in the goodness of God. Oh God, with every breath that I am able, and I will sing of the goodness of God. Sing all my life. Oh, I'll sing of the goodness of God. And I will sing, say, I will sing of the goodness of God. எழும்பி வரும் புயல்களிலே நீரே என்னன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகள். எல்லா வாய்களை திறந்து பாடுவோம், ஆராதிப்போமா? Join with us this morning. Hallelujah. ஓ, அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, என் அரணுமானவர். ஆராதிப்போம். கர்த்தரே, நன்றி 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 இயேசுவே. ஓ, உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் என்ன புயல் மத்தியில் இருக்கிற பாடுங்க, பாடுங்க. என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ கடந்த காலங்கள், கடந்த வருடம் என் கூடவே வந்தீர். மனிதர்கள் விட்டு சென்ற போதிலும் என் கூடவே வந்தீர். வருங்காலங்களில் எல்லா குரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எழும்பி வரும் புயல்களிலே நீரே என்னன் கண்மலை, அவரின் கண்மலை. அலைகள் மேலே நீங்க சொல்வீங்களா? எழும்பி வரும். எத்தனை புயல்கள் வந்த போது, oh God, enable me to smile at the storms of God. ஆராதிப்போமா, ஆராதிப்போமா. எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அதை தலை குனிந்து போகும் நேரம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு எங்களோட ஆராதித்து இந்த பாடல் வரிகள் பாடும்போது, கர்த்தரே என் வியாதியை எடுத்து போடுங்க, என் அடிமை தனங்களை எடுத்து போடுங்க, என் பாவ சாபங்களை எடுத்து போடுங்க, மீண்டும் ஒரு விசை என் மேல் இறங்கும் என்று சொல்லும் போது, ஓ பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் மனம் இறங்குவார், நம்மை ரட்சிப்பார், நம்மை விடுவிப்பார். என்னை எதிர்க்க கூடிய
அமைதியான சூழ்நிலை. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்க போறோம். நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த காலை, இந்த நாள், this day of Sabbath, you have enabled each of us to be here. எத்தனையோ பேரால இருக்க முடியல, வர முடியல, இல்ல maybe the health did not permit them to come into the house of God. Shall we just clap hands and praise God for the very gift of health and life, for the very gift of family and salvation and strength? கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்ப உறவுகளுக்காய் நம்ம நன்றி செலுத்த போறோம். கர்த்தர் கொடுத்த வேலைகளுக்கு நன்றி செலுத்த போறோம். உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், இருக்கிற இடங்கள் கொடுத்தார், போய் வர வாகனங்கள் கொடுத்தார், நல்ல கால்களை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இப்படியாய் ஜெபம் செய்து கொண்டிருந்தாராம். He was struck in a place because there was some strife that was going on between two groups, and he could not see his family for more than 4 weeks, and he was just praying to God. He was very troubled in the spirit. He had 3 small children, and he was a believer, and he knelt down and he prayed, God, how do I know that my family is all right? There were no electronic or electric connections, nothing whatsoever. And he could just not know how the family is doing. And the family did not know how this man was doing. And God appeared in his dream that night and showed that all of his children, his family was fine. கர்த்தர் கனவுல காட்டினா, உன் பிள்ளைகள் எல்லாம் சுகமா இருக்கிறாங்க, உன் மனைவி எல்லாம் சுகமா இருக்கிறாங்க என்று காட்டும்போது அவர் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த காலை பொழுது அவர் சொன்னார், Lord, I thank you for the sunshine. I thank you for this new day. I thank you for I still have my job. I thank you for I have my legs, oh God. I thank you for all the things that I have. Sometimes we fail to thank God for the abundance of things and blessings that God has given us. But we always talk to him and nag him about the things that he has denied unto us. கர்த்தர் கொடுத்த அபரிவிதமான ஆசீர்வாதங்களுக்கு சில நேரம் நம்ம நன்றி செலுத்த மறந்து, நம்ம கேட்குற அந்த ஒரு காரியம் நமக்கு கர்த்தர் சித்தத்தின் போல அது ஒருவேளை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் அதற்காக கர்த்தரை சாடுகிற ஜனமாக இருக்கிறோம். ஒருவேளை சாடலைன்னா கூட we are so upset, we are in distress, we are not joyful anymore. அப்படி யாராவது இருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையில் நம்ம சொல்ல போறோம், ஆனந்த துதி ஒளி நம் காதுகளில் கேட்கட்டும். சந்தோஷமாய் நான் சொன்ன விதமாக நம்ம நன்றி செலுத்த மறந்த காரியங்களுக்கு நன்றியதலோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். ஆண்டவரே, அந்த மனுஷன் சொன்ன விதமாக, thank you for I could see one new day, thank you for I can see the sunshine, thank you for everything is perfect intact என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்குதோ, do not take grace for granted. கர்த்தருடைய கிருபையை ஒருபோதும் நம்ம ரொம்ப சுலபமாய் வந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய கிருபை நம்ம மீது இறங்கினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாய் நல்ல சிரித்த முகங்களோடு கர்த்தருக்கு நம்ம துதி பலிகளை செலுத்துவோமா? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல நன்றி செலுத்துவோமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபானின் பாசம் பெரிதே, மங்காத புகழ்
சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். நீங்க சொல்லுங்க. ஆசி திரும்ப பெறுவோம். நிச்சயம் நிச்சயம். பாழான மண்ணேடுகள் யாவும் பாராள வேந்த மழையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். மறையும் சீர்வாழ்வு சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதியோவி கேட்கும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தம் கேட்கட்டுமே. இந்த பாடல் சொன்ன விதமாக சந்தோஷமாய் யாரு குறித்து பாடியோ பாடுங்க. நாய்களை பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மறுபடியுமாய் சொல்லுங்க. நம்ம பெருகவே பெருகும். இந்த கானான் சபை பெருகும். ஓ, கிறிஸ்தவர்கள் பெருகுவார்கள். விசுவாசத்தோடு மறுபடியுமாய் சொல்லுமா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் கானான் சபை பெருகும். விசுவாசத்தோடு ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இதோ சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்ம சின்னவங்களா இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மை பெருக செய்வார். அந்த உடன்படிக்கை தான் ஆபிரகாமோடு செய்தார். The covenant that God made with Abraham, and he said, behold, your descendants will be like the stars in the sky and like the sand on the seashore. Can you count the number of sands? I mean the particles. Oh, they are countless. They are innumerable. And the stars, nobody knows how many stars, how many galaxies. Nobody. We just live in one galaxy. How awesome God is. How omniscient. Oh, he's a magnificent God. And we cannot comprehend the greatness of our God with our small minds. We are so foolish. And sometimes we belittle God. கர்த்தரை சிறுமைப்படுத்துகிற நபர்களாய் நம்ம இருக்கிறோம். இந்த காலை வேளை நம்ம சொல்ல போறாண்டவே, நாங்கள் சிறுக நீங்கள் பெருக. Let us decrease and may you increase. Let us decrease our unwanted words and may words that edify others, words that build up others, oh let it increase in us, oh God. மற்றவர்களை சிறுமைப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வராத கர்த்தர் தடுத்து போடுவாராக. ஹல்லேலூயா. மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படி, மற்றவர்களை கட்டும்படியான வார்த்தைகள், எத்தனையோ பேர் பேசுகிற வார்த்தைகள் சிலர் வாழ்க்கையே இழுத்து கீழே போட்டு விடுகிறது. ஆனால் நம்ம சொல்லுவோம், நம்ம இன்னைக்கு ஒரு உறுதி எடுப்போம். Lord, we will speak words of goodness and grace. Hallelujah. God is here, blessing us with the anointing to speak the right word at the right moment. If you're struggling to speak the right word, I'm just going to say a short prayer. Just pray along with me. Lord Jesus, we thank you for your presence. There could be somebody who always thinks of something, but the word comes out, the wrong word comes out. But Lord, I pray that you will unction, you will anoint his master so that it'll be like apples of gold in a silver setting, says the word of God. And let words of power, words of grace proceed from our hearts, oh God. Lord, we
pray for that anointing for each and every one of us. நாங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாய் வரட்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாய் வரட்டும். எங்கள் குடும்பங்களை அன்பின் கயிற்றினால் கட்டுங்க. Oh, bind us together with cords of love that can never be broken, says the word of God. குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அன்பின் கயிற்றினால் கர்த்தர் கட்டும்படி. Hallelujah. Bind us together right now in Jesus name. We're going to sing this small chorus. Bind us together, Lord. Bind us together, Lord. And even as we sing, we just pray that the Spirit of God, love of God will keep us bound together. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, Lord, bind us together with love. Sing it once again, everybody. Bind us together, Lord, God is bind us binding together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together with love. There is only one God, there is only one King, there is only one body, that is why we sing. Oh, bind us together, bind our families together, bind our church together. Oh, bind this fellowship together, oh God, in Jesus' name. Bind us together, Lord, bind us together with love. நீங்க மட்டும் பாட போறீங்க. Let the congregation alone sing these 4 lines. Just say, bind us together, Lord. We just want to hear you, and may God's name be glorified. Let God bind us all together with His love. Can I hear you? Bind us together. Louder. Can never be broken. You know why? There is only one God, there is only one King. Oh, there is only one body, that is why. Last time everyone together, shall we raise our voice? Bind us together, Stronger. bind us Louder. together, Lord, bind us together. Cannot be broken. Bind us together, Lord, bind us together, Lord, bind us together with love. Hallelujah. things are happening around us. இஸ்ரேலினுடைய வார் முடிய போகுது அப்படின்னு நினைச்சாங்க, திருப்பி ரீஸ்டார்டிங். எதெல்லாம் நம்ம நினைச்சோமோ அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம், திருப்பி இட் இஸ் அகெயின் ஸ்டார்டிங். ஏதோ ஒரு காரியம், இனி இந்த ப்ராப்ளம் என் வீட்டில் வராது, இனி இந்த காரியத்தை நான் திரும்பி ஃபேஸ் பண்ண மாட்டேன். Somewhere we think it's over. God has given us the relief. God has given us the deliverance. God has put an end to all those tears அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தா சம்பந்தமே இல்லாத நபர்கள் மூலியமாய், சூழ்நிலையில் மூலியமாய் something erupts and something troubles your mind, something troubles our families. அப்படிப்பட்ட காரியத்தின் மத்தியில் வந்திருப்போம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியத்தை I'm ready to remember. The first thing that I want to remind all of us over here, right from me to the last person who's going to enter this place, I want to remind all of you, there is a time that God is mindful. கர்த்தருக்கு என்று ஒரு வேலையுண்டு, அதில் கர்த்தர் நம்மீது கரிசனையாய் இருப்பார் என்பதுதான் முதல் குறிப்பு. Our times may not be the right times in God's eyes, but when God's time works in, everything will fall in place, everything will happen absolutely the way that you've been waiting. நம்முடைய காலம் என்பது, நம்முடைய நேரம் என்பது கர்த்தரின் கண்ணோட்டத்தில் அது சீர் பொருந்தாத போயிடும். ஆனால் கர்த்தருடைய காலம் என்பது எல்லாவற்றிலும் அது சீர் பொருந்தும்படி ஆண்டவர் செய்வார். The Bible says, the man of God says,
My times are in God's hand. கர்த்தருடைய மனுஷன் சொல்கிறார், என்னுடைய காலங்கள் கர்த்தரின் கரத்தில். He says, yes, there are a lot of problems around me. There are so many things that are happening around me. My enemies are troubling me. People unnecessarily, they are standing against me. But he says, my times are in your hand. என் சத்துருக்கள், என் துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை சுற்றி இருந்த போதிலும் ஆகிலும் என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறார். If you look at your situation, if you look at the person next to you, if you look at the people who are around you, I'm sure you're going to be very உன்னுடைய சூழ்நிலையை நோக்கி பார்த்து உங்கள் அருகாமையில் இருக்கிற நபர்களை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் சிந்தை குலைந்தவர்களாக தான் இருப்பீர்கள். There are so many times that we think everything will be fine, but I'm sure something or the other will keep on erupting so that your pace or the plans that you have for 2024 will be disrupted. அநேக நேரங்களில் இது சரியாகும், இது சீரமையும் என்று சொல்லும்போது தான் மறுபடியுமாய் அதை உங்களை கலங்க வைக்கும்படி சில காரியங்கள் நடந்தேறும். That is why today our prayer is going to be that we are going to tell God, my times are going to be in God's. அதனால் தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து விசுவாசமாய் சொல்லப் போறோம், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில். Now how can we believe all? எப்படி நம்ம விசுவாசிப்பது? Now the Bible says there was a man by name Moses, and he's 80 years old. மோசே என்ற மனுஷன் அவனுக்கு கிட்டத்தட்ட 80 வயது. And he's now thinking it's all over and I am going to be a normal person. I'm going to enjoy my retirement life. I'm going to just be with these few sheep and I'm going to end my. அப்படியே அவன் யோசிக்கிறான், ஓய்வு பெறும் வயதாயிற்று, நான் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்படியே என் வாழ்க்கை முடிந்து விடட்டும். Oh, he would have been thinking, my father-in-law is a big man, my wife has ancestral property, or she will inherit those property. My two sons, they will not have any trouble whether I'm alive or not. My sons will be taken care of, my wife. அவர் இப்படி கூட யோசித்திருக்க கூடும், என்னுடைய மாமனார் பெரியாள், அந்த சொத்து சுகம் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும், எல்லாம் சீராய் போகும் என்று. This is how an ordinary man, a namesake Christian, will think into. பெயரளவு கிறிஸ்துவர் என்றால் இப்படிதான் யோசனை இருக்கும். Oh, I have one house there, if I die also that house will give some rent, or my wife can sell that house and another 20 years she can live. This is how a normal person will. இப்படியாய் நான் இறந்து போன போதிலும் குடும்ப தலைவனாய் இருப்பான் என்றால் இப்ப ஏற்பட்ட கண்ணோட்டம், என் மனைவி இருப்பாள், 20 ஆண்டுகள் இருந்தால் கூட அந்த வாடகை வரும், எப்படியோ சமாளிப்பாள் என்று. Or a normal person will think, I have given my son or my elder daughter or elder son the maximum. Now he has come to work and he will take care of everything. Even if I die, he will take care of my wife. Or the wife will be thinking, now my husband is old enough and I think even if something goes wrong, God will take care. This is how a normal person. ஒரு சராசரி மனிதனின் கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கும். அவன் சொல்வான், நான் என்னுடைய முதல் குழந்தை மேல் எல்லாவற்றையும் போட்டேன், காசு கட்டினேன், அவன் இப்ப தலை எடுத்து விடுவான், எங்களை பார்த்து கொள்வான், இல்ல மனைவி யோசிக்கலாம், என் கணவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இப்படியாய் மக்களை சார்ந்து அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள். That is what was there, and that is what could have been there in Moses' mind, thinking that everything is set. I don't think I have a reason, I have a need to live in this world. மோசேயின் யோசனை அப்படிதான் இருந்தது, எல்லாம் சீராய் போய் கொண்டிருக்கிறது, எனக்கு தேவை என்று ஒன்றுமில்லை. And now suddenly God appears to him in a bush and God starts talking to this. கர்த்தர் அப்படி திடீரென்று அந்த புதரிலே தோன்றி இந்த வயதான மனிதனோடு உரையாடுகிறார். When he was enjoying his retirement life, when he was enjoying his father-in-law's money, when he was enjoying the comfort of being a lazy man, God is now talking. ஓய்வு பெற்று அந்த அவங்க மாமனாரின் நிலத்தில் சௌகரியமாய் வாழ்ந்து கொண்டு இப்படியா இருக்கும்போது திடீரென்று கர்த்தர் தோன்றி பேசுகிறார். God tells Moses, go to that land, I want you to go and restart your. ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ அந்த தேசத்துக்கு போக வேண்டும், முடியாத காரியம் ஒன்று உண்டு, அதை மறுபடியும் துவங்க வேண்டும். Now this man thought it is all over, I think I don't have any responsibility in my life, I'm just going to enjoy my life, it's going to be a leisure time, it's going to be the second honeymoon in my life, I am just going to relax and take care of it. இந்த மனிதனோ மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு எல்லாம் முடிந்தது, நான் சௌகரியமாய் அப்படியே நான் ஜீவிப்பேன், நான் அமைதியாய் அப்படியே வாழ்ந்து போவேன் என்று. That is what at times maybe the job that you have, or maybe the lack of rupees that comes into your bank account, or maybe your house that you're living in, somewhere Satan will put in this thought in your mind, thinking that just go to church on a Sunday, just give your tithes on the first week of every month, just do something, some little ministry, or every week you go drop in 100 or a 500 according to whatever you have. This is what Satan will tell to all of us, saying that you don't have to do anything much, just remain as a normal Christian. சத்துரு கூட இப்படி அவிசுவாசன் எண்ணங்களை ஊட்டி விடுவது போல சொல்லும், நீ ஒன்றும் செய்யாதே, நீ சபைக்கு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை போய் வந்து அப்படியாய் சௌகரியமாய் நீ பேர்பட்ட வாழ்க்கையை சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு. Now this man is now repeatedly telling God, I don't think I can do that, I don't think I can be like that, I don't think. God is telling him, if you make some small changes,
your failures will turn into success story. மறுபடியுமாய் மோசே பிரதியுத்தரமாக சொல்கிறான், என்னால் இது செய்ய முடியாது, அது முடியாது என்று சொல்லி, ஆனால் கர்த்தருடைய குரல் சொல்லுகிறது, சிறிய மாற்றங்கள் நீ மேற்கொண்டாயானால் இது உன்னால் முடியும் என்று. The Bible says, now you know how many excuses Moses gave God. மோசே எத்தனை சாக்குகள் சொன்னார் தெரியுமா? He gave 5 excuses to the God who knew all his weaknesses and strengths. Moses is giving him 5. 5 முறை அவர் சாக்கு சொல்கிறார். கர்த்தர் அவ்வளவு சர்வவல்ல தேவன். And this is, I'll tell you these excuses. என்ன சாக்கு போக்கு பார்ப்போம். The first thing that he says is, God, I'm not good enough. That is what you read in the scripture. அது முதல் சாக்கு போக்கு. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றான். Look at all those people, look at their money, look at their influence, look at the power, look at all that they have. Who am I? I can't even stand before those people. I am a useless person. He's telling God, please skip. அவர்களை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு வல்லமை மிகுந்த தேசத்தில் வாழ்கிறவர்கள், அப்படி இப்படி ஆண்டவரே நான் போக முடியாது என்று சொல்கிறார். And the second thing is, when those people ask me, why are you here, who sent you, he says, God, I don't have any answer. I don't even know who's sending me. How will I go and stand there? He's telling the second excuse is, he says, I don't have any answers to any questions that those people are going to ask. நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் என்பது இரண்டாவது சாக்கு. And the third thing that he says is, God, even if you tell me who you are, even if you give me your visiting card or an identity proof, I will go there, but the problem is they will not believe me that it is you who sent me. மூன்றாவது அவர் சொல்கிற சாக்கு, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். And God is repeatedly convincing him, and finally he says, okay Lord, these are all externals. I will tell you my problem. I am a stammerer. I don't have the health, I don't have the strength, I don't have the stamina, I don't have anything to go and even talk 10 words at a stretch. I am a stammerer, please leave me. Look at the fourth. கர்த்தர் விடாது மறுபடியும் திடப்படுத்தின போதிலும் அவன் நான்காவதாக ஒன்று சொல்கிறான், ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். And the final thing is, now he's looking at God. God is not listening to any excuses. God still says, if you now do something for me, I will bless you. If you don't now take some efforts for me, I will make it big. God is again and again telling him, do something, I want to bless you. And finally he says, Lord, I am not qualified at all. The final thing he says is, God, you're saying I'm a stammerer, it's okay. You're saying that you'll be with me. Finally he says, I am a terrible person. I have so many weakness in me. I have so much of qualifications that can be disqualified by people. Forget me or leave. ஆனாலும் ஆண்டவர் விடாது மோசேயை பிடித்து நீ செல்ல வேண்டும், இந்த மாற்றங்களை மேற்கொள்ள நான் திடப்படுத்துவேன் என்று சொன்ன போதிலும் கடைசியில் அவன் சொல்கிற, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். Now the problem is in today's thing is, when God gives us a promise, we are not able to really see the big picture. That God is behind the. கர்த்தர் ஒரு வாக்குத்தம் நமக்கு கொடுப்பார் என்றால் நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்றால் அதுக்கு பின்பதாக இருக்கிற அந்த பிரம்மாண்ட திட்டத்தை நம்ம பார்க்க தவறுகிறோம். In another few more days, all the MLA and ministers who are living in Greenways Road, you will see people from different villages. They will all be standing in the morning asking them, sir, please give me one letter. Please give me one letter. I want to take it to the principal for my daughter or for my son. Please give me one letter on the letterhead that you are sending. இன்னும் கொஞ்ச நாட்கள் போகும் என்றால் இப்பேற்பட்ட காட்சியை நம்ம காணலாம். உயர் பதவியில் இருக்க மந்திரிமார்கள், எம்எல்ஏ, எம்பி இவர்கள்லாம் போய் ஒரு இடத்துல எனக்கு இந்த கடிதம் கொடுங்க, நான் என் மகனை இந்த உயர்ந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் லைன் கட்டி நிற்பார்கள். And the minister will not go and stand before any principal's office. The gunman of the minister will not go to the principal's office. All that he will do is, there will be a personal, there will be 3 or 4 personal secretaries. He will instruct one person, he is from my constituency, he has done so much for the election work, give him one letter. So immediately they will have a format, they will type it, and the minister's seal and his signature will be given, and these people will carry it like a treasure. These people will carry it like a great missile and go and present it to the principal's office in whichever college they want their. இப்படியா இந்த கல்லூரி இல்ல இந்த பள்ளி முதல்வரிடம் அந்த கடிதம் கொண்டு போகிறவர்கள் அவர்கள் தான் போவார்களே ஒழிய அதை கொடுத்த மந்திரிமார்களோ அவர்கள் காவலாளிகளோ யாரும் போக மாட்டார்கள். When there is a problem and we want to go and report something in the police station, we go to our person, maybe somewhere else, maybe in a different district, or our known person will be in some other department, but he will tell, go, I have spoken to the sub inspector, I have put a word to the assistant commissioner or the inspector, go and they will receive you, go and do it. Immediately there's a strength, we feel like a lion and we walk into the police station, because
Somebody has told us, I have spoken to him, I have sent him a text, go and meet him. Immediately we are so confident. We go there saying that he has sent me and I have come here. நமக்கு திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை வருமென்றால், காவல் நிலையம் போகும் அந்த சந்தர்ப்பம் வருமென்றால், நம்ம எப்பொழுது தைரியமாய் செல்லுவோம்? நமக்கு தெரிந்த உயர் அதிகாரிகளோ அல்ல காவல்துறை அதிகாரிகளோ அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் ஃபோன் செய்தோ இல்லை நேரடியாக தொடர்பு கொண்டு சொன்னார்கள் என்றால், அப்போ பெருமிதத்தோடு தைரியமாக அந்த காவல் நிலையத்தை போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். My dear brother, my dear sister, all of us believe in a letter from a minister's office or from a minister's home. All of us believe in a phone call or somebody, the words that somebody says, I have sent a text, I have spoken to that person. We believe and we walk like a lion. But after a Sunday service, when we walk out of this, we are so scared to face tomorrow. We are so disturbed, we are so worried, we are terribly scared to even face the giant whom you are scared about after listening to the written word that comes as a spoken word. உயர் அதிகாரிகள் கொடுக்கிற கடிதத்தை நம்புகிறோம், இல்லை பெரிய அதிகாரிகள் செய்கிற அந்த ஃபோன் காலை நம்புகிறோம், அவர் வார்த்தைகளை நம்புகிறோம். ஆகிலும் நம்முடைய நம்பகத்தன்மை எங்கே குறைவுபடுகிறது இல்லை தவறுகிறது என்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் மறுபடியும் வலியுறுத்தி சொன்ன போதிலும் அதை கேட்ட பிறகும் திடன் கொள்ளாதபடிக்கு, தைரியம் இல்லாதபடிக்கு துவண்டு போன உள்ளங்களோடு மறுபடியும் செல்கிறோம். I will tell you, hold on to the promises of God. Hold on to what God tells you. Men may be there, women may be there, pastors may be there, evangelists may be there or may not be there. But what God speaks to us, He will surely perform. He will do what He promised. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சில காரியங்கள் தருவேன் என்று சொன்னால் அதை நம்ம பிடித்து கொண்டு உறுதியாய் பிடித்துக் கொள்வோம் என்றால் அது நம் வாழ்க்கையில் நடக்கும். Many years ago when Olympics started, there was an American who was ready to run on the track and field event. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒலிம்பிக்ஸ் துவங்கும் அந்த காலத்துல ஒரு அமெரிக்க தேசத்தை சேர்ந்த மனிதன் அங்க ஓடுவதற்கு தயாராயிருந்தான். His name was Jim Thorpe. அவருடைய பெயர் ஜிம் தோர்ப். And this man was ready. Next morning is his event, and people who knew that he is going to win, they steal the running shoes, they take away, they somehow hide it from him. Next morning when he wakes up, the shoes that fit him, the shoes that help him to run and win the prize for America, the shoes are not there, and nobody has a spare shoe, or even if they give, that may not be the right size for him. அப்போ அந்த ஜிம் தோர்ப்புடைய அவர் போடுகிற அந்த ஷூவை யாரோ திருடி விடுகிறார்கள். ஒரு நாளுக்கு முன்பதாக அந்த இரவு திருடி விடுகிறார். அடுத்த நாள் எப்படி அந்த ஓட்டத்துக்கு செல்வது, யாரிடமும் ஷூ இல்லை. அப்படியே நிர்பந்தமான நிலையில் நின்றார். And this man is a believer. This man is a man who trusts in God. God had promised Jim Thorpe that He will bless him. He will make him a great blessing to America. He will make him a testimony. And all that Jim Thorpe remembered was, he does not remember the shoes or what happened to the shoes. He remembered the promise that Jesus made to him in his church. அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த ஜிம் தோர்ப் என்ன செய்தார்? அவர் ஒரு விசுவாசியா இருந்தார், அவர் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். அப்பொழுது சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காதபடிக்கு, ஷூ இல்லையே என்று ஷூவை நோக்கி பார்க்காதபடிக்கு, அவருக்கு வாக்கு கொடுத்த அந்த கர்த்தரை நோக்கி பார்த்தார், உறுதியாய் நின்றார். And this man goes and then finally in a dustbin he starts digging. There's a dustbin where all the trash is now put, and he finds two different shoes. Both of them, one is of a different size, the other is of a different size, but these are the shoes which have spikes, and he takes both the shoes. Both are very different in sizes, but he takes the shoes in his. அப்பொழுது அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒலிம்பிக் பந்தயத்திற்கு ஓடும்படி இவர் என்ன செய்தார் என்றால், பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டியில் வேண்டாத ஷூக்கள் எல்லாம் அங்கே போட்டு வைத்திருப்பார்களாம். அப்போ அதில் பிராண்டி 2 ஷூக்களை எடுக்கிறார். 2 வேற வேற ஷூ, பட் இருந்தாலும் ஓடுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று அதை எடுத்து அவர் அணிந்து கொள்கிறார். One he wears and it is loose, he wears a socks. The next one is very big for him. He wears 3 or 4 socks and he wears the big size shoe, and he is ready to run on the race that was ready for him. ஒரு காலில் ஷூ அணிந்து கொள்கிறார், இன்னொரு கால் அணியும் போது அது அவருக்கு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. 2-3 சாக்ஸ் போடுகிறார். எப்படியோ அவர் தயாராகிறார். And if you Google Jim Thorpe and Olympics, you know what, that race with 2 different size shoes, he ran the race and he won the gold medal. அது என்ன நடந்தது? குப்பை தொட்டியில் இருந்து எடுத்த வெவ்வேறு ஷூக்களை போட்டு ஓடின இந்த ஜிம் தார்ப் தான் அந்த ஓட்ட பந்தயத்தில், அந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் வெற்றி பெற்றார். My dear brother, my dear sister, today if a boy goes to an ordinary school match, the parents get the best brand, the grandparents get him the best nutrients or health drinks, we nourish them, we give them so much, and still we don't see great victories in today's church. சிறுவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது அவர்கள் ஏதாவது பந்தயத்தில் பங்கேற்கிறார்கள்னா பெற்றோர்கள் என்ன அழகாய் நேர்த்தியான காரியங்களை வாங்கி கொடுக்கிறார்கள் அவர்கள் வெல்லும்படி. And the problem is,
Today, we believe in our finances, we believe in the money power that we have, we believe in the bank balance that we have, we believe that whatever is the best, give him so that my son will be a great person, my son will be a champion. And we have seen terrible failures. We have seen them not even crossing their school level in terms of any competitions. But here I'm here to tell you, an Olympian, a man who did not even have a proper shoe, but he trusted. You Google it for yourself. All that he was holding is the promise that Jesus gave him, that he will be victorious in that Olympics. அநேக நேரம் நம்முடைய பண பலத்தையோ நம்முடைய பலத்தையோ சுயபலத்தையோ நாம் அதின் மேல் நம்முடைய தைரியங்களை வைத்து அதை நம்பி நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று கொடுத்தும் அதில் பெரிய தோல்வியை தான் பார்க்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு அதை கொடுப்போம் சிறந்ததை கொடுப்போம் என்று சொல்லி நம்ம வெற்றியை காண்பதில்லை. ஆனால் இந்த ஜிம் தோர்ப் என்ற மனுஷன் இந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் இப்பேற்பட்ட ஒரு ஏழ்மையான நிலையில் இந்த ஷூக்களை எடுத்து போட்டுக்கொண்டு கர்த்தரின் மேல் அவர் சார்ந்திருந்தாலே ஒழிய அவர் வைத்திருந்த பொருட்கள் மேலோ பலத்தின் மேல் அல்ல. Today, as parents for 3 children, I will tell you, when we thought we have the money, or when we thought we have some influential people in our church or in our phone book, God has failed us terribly. God has put us to shame terribly. When we go to God saying that, God, I don't think we have anything to face this world, that is when God steps in, and God works in ways that we have never even dreamt of, or even in our wildest prayer, we have not asked God to do certain things. That is how God has been honoring the prayers that you make for your children. 3 பிள்ளைகளின் பெற்றோர்களாய் நாங்கள் மனிதர்களை நம்பி சூழ்நிலையில் நம்பி இருந்தோம் என்றால் அப்பேற்பட்ட தருணங்களில் ஏமாற்றுதான் போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தரையே நம்பி ஜீவிப்பதன் நிமித்தம்தான் ஆண்டவர் எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருக்கிறார். This man is giving 5 excuses, but still God says, no, you're a stammerer, you're an old man, you don't have it, you don't have an identity, they will not trust you, they will not believe you. All 5 excuses are recorded in the Bible, but still God says, go, I will be with you. மோசே 5 சாக்குப்போக்கு சொல்கிறார். ஆண்டவருக்கு எல்லா வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகிலும் கர்த்தர் விடாதபடிக்கு நீ போ, என்னுடைய பிரசம் உன்னோடு வரும் என்று சொன்னார். My dear brother, my dear sister, today I want to remind you, we might think I'm talented, we might think I have it in me, we might think I have now achieved that, we might think we have something that we can qualify, but I'll tell you, we will be put to shame. Terrible shame will come, and that is what we might be left out with. But today, as we are ready to go out, we are going to hold on to whatever God has told you about 2024. We will hold on to that promise, and you will see God honoring you, God equipping you, God giving you what you need. இன்றைக்கு இந்த காரியத்தை தான் நினைவூட்ட போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பலம் என்னுடைய பராக்கிரமம் என்று சொல்லி உங்களுடைய காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அது நிமித்தம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போவதில்லை. எப்பொழுது கர்த்தர் மேல் நீங்கள் சார்ந்து வரும் காலையில் வரும் மாதங்களில் கர்த்தரை நம்பி இருப்பீர்கள் என்றால் அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And the second thing that I want to remind, இரண்டாவது காரியம், the Bible says we know that our time is in God's hand. நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கு அறிந்திருக்கிறோம். Now what should we do when we know that God has got his timing, God has God knows what he has to do? அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? The Bible says in the book of Psalm 27:14, சங்கீதம் 27:14, it says, wait on the Lord, be of good courage, and he shall strengthen their heart. Wait, I say, wait on the Lord. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். Now God wants us to wait for some time. Yes, we prayed, yes, we've asked God that we want something to happen, but how is that going to happen? கர்த்தர் நாம் காத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபித்திருக்கிறோம், எப்படி நடக்கும்? Maybe years ago I was very short tempered, or I did not even think what will be the consequences. I was like a mad fellow, I was like a mentally disturbed fellow. But now, as I'm aging, slowly I think about the repercussions, I think about the ripples, I think about all that will happen later. I'm much mellowed down. I don't say I'm perfect, I don't say I'm very good, but still at least I'm 40-50% better than the madman or mad youngster that I was into. போக போக அந்த கோபம் அப்பேற்பட்ட சுவாபங்கள் மாறி ஒரு காலத்தில் முன்கோபியாய் இருந்த நான் இப்பொழுது வர வர கர்த்தர் தானே பதப்படுத்தி அப்பேற்பட்ட கோபதாபங்கள் காட்டாதபடிக்கு ஆண்டவர் அழகாய் பதப்படுத்தி கொண்டிருக்கிறார். There is a young boy by name David. ஒரு இள வாலிபன் தாவீது என்று அவனுக்கு He பெயர். goes to the war zone and he sees a big huge giant, and he does not think anything. He goes there and he fights with him, and the Bible says David killed Goliath with
with a pebble, then he cuts the head of Goliath. Look at it, he's never done any butchering, he's never committed any murder, but he goes there and he stands there and he now comes with the head of Goliath. யுத்த களத்துக்கு சென்று அப்பேற்பெரிய ஒரு பெரிய ஜெயண்டையே அவன் வீழ்த்தி அவன் தலையை வெட்டி கொண்டு வருகிறான். And the Bible says now he thought, it's all over, I have won over the biggest or the tallest giant, the tallest evil, I have now been victorious. He thought it'll all be nice, cool, calm, smooth days, but the problem started only after that. அவன் யோசித்துக்கு கூட அவ்வளவுதான் முடிந்தது, இவ்வளோ பெரிய அசுரனை, மகா அசுரனை நான் வெட்டி வீழ்த்தினேன் என்று. ஆனால் பிரச்சனையே அப்பதான் ஆரம்பித்தது. The Bible says when we think, oh, I have got my daughter married, I have got my son married, my son has gone to the job, or my husband has now got promoted, or my son is now going to this college, we think it's all over. Maybe in our eyes it's over. Or we will think, oh, I have started this, I think it's all money is going to pour into my house, I think this is going to be the best business. But you know what, there will be another new battle that Satan will open for all. நம்ம சில நேரம் நினைக்கக்கூடும் எல்லாம் முடிந்தது, எல்லாம் சரியாய் முடிந்தது, திருமணம் முடிந்தது, வேலை கிடைத்தது என்று சொல்லி எந்த காரியங்கள் நலமாய் முடிந்தது என்று யோசிக்கிறோமோ திடீரென்று பிரச்சனைகள் வெடிக்கும். That giant you can kill, you can murder, you can take off the head, but the next giant that God allows in our life, we might have to struggle and struggle and struggle for years together. அப்பேற்பட்ட அசுரனை ஒரே முறை அவன் அப்படியே வீழ்த்தி தலையை வெட்டுகிறான். ஆனால் அதுக்கப்புறம் வர அசுரன்களை சந்திப்பது மிக கடினமாக இருப்பது போல் நம் வாழ்க்கையிலும் அடுத்து வருகிற பிரச்சனைகள் பெரிதா இருக்கும். The Bible says now David comes with the head of Goliath, says that look at this, I have been victorious, but now a new problem starts in his own house. தாவீது கோலியாத்தின் தலையை கொண்டு வந்து பார், நான் இப்படியாய் அவனை வீழ்த்தினேன் முடித்தேன் என்று சொல்லும்போது அவன் வீட்டிலே இன்னொரு பிரச்சனை வெடிக்கிறது. Saul now rises against David, now the man whom he never thought even in his dreams, because many times David and Saul have sat together in the bedroom, in their rooms, they were talking, there was healing time, there was so much of joyful moments, but suddenly, all of a sudden, Saul became a terrible man and he wanted to kill David. He never wanted to allow David to live. எந்த சவுல் ராஜாவோடு அவன் உரையாடி அவன் அந்த வாத்தியத்தை வாசித்து அவர்கள் பழகி அவன் மேலிருந்த அந்த பொல்லாப்பின் ஆவியெல்லாம் போனது நல்ல பழக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த பொல்லாத எதிரியான அந்த அசுரனை வீழ்த்தின பிறகு அவன் சற்றும் யோசிக்காத நேரத்தில் இந்த சவுலே அவனை காட்டிலும் பெரிய அசுரனாய் மாறுகிறான். The Bible says Esther is telling, unless the king allows me into our bedroom, look at it, does the wife have any restriction? Does the wife have anything that constrains her? Today every man, every woman in the house are equal. That day the queen is telling, unless the king allows me into the bedroom, onto his bed, I don't think I can go and sit and talk to him. Now look at this, David is inside the bedroom of Saul. Look at the close proximity that God had granted David towards Saul. வேதாகமத்திலே எஸ்தர் ராஜாத்தி இப்படியாய் ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாள், என்னுடைய கணவனான ராஜா என்னை அழைத்தால் ஒழிய அவருடைய அறைக்குள் நான் போக முடியாது என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், தாவீது தானே சவுல் ராஜாவின் படுக்கை அறையிலேயே அவன் கூட அங்கே இருக்கும்படி வாத்தியங்கள் வாசிக்கும்படி எவ்வளவாய் நெருக்கம் பட்சியம் அவங்களுக்கு இருவருக்கும் நடுவே இருந்தது. The problem is people who are very close to us, when they punch us only, or when they start hurting us, that will be more painful than somebody outside our business, outside our church, outside our family, outside our ministry. That is not really painful. But the inner circle, when they turn against us, that is the one that's going to pain a lot. வெளியே இருக்கும் எதிரிகள் நம்மை அடிப்பதை காட்டிலும் நமக்கு அருகாமையில் இருக்கிற நெருங்கிய உறவுகள் நமக்கு எதிராய் திரும்பும் போதுதான் அது நமக்கு பெரிய அடியாய் வலி கொடுக்கும். The Bible says for 13 years David was enduring all the murder attempts, 21 murder attempts. David is enduring and hiding himself like a madman, and he was running, he was fleeing from one place to the other. 13 வருடங்கள் வேதாகம் சொல்கிறது, அவன் ஒரு பித்து பிடித்தவன் போல அவன் மறைந்து ஒளிந்து குகைகளில் ஒளிந்து கொண்டு இப்படியாய் அவன் ஜீவித்தை நடத்தினான். It took just 5 minutes for David to kill Goliath. How many minutes would have taken for him to kill Saul? Think about it. 5 நிமிடம் தான் அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். அவனுக்கு இன்னும் எவ்வளவு குறைவான நேரம் தான் தேவைப்பட்டிருக்கும் அந்த சவுலை வீழ்த்த. யோசித்து பாருங்கள். If 5 minutes if he could kill Goliath, he could have finished off Saul, because he knows his secrets, he knows his weaknesses, he knows the strengths of Saul, but still he just kept quiet for 13 long years without knowing why
God allowed a satanic man in his life. பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு வல்லவனான அந்த அசுரனை அவன் கொஞ்சோண்டு நேரத்தில் வீழ்த்த முடியும் என்றால், சவுலை குறித்து எல்லாம் அறிந்திருந்தான். அவனுடைய பலம், அவனுடைய பலவீனம், அவன் எங்கே இருப்பான், எல்லா ரகசியங்களும் அறிந்த போதிலும் ஒரு சில நேரத்தில் அவனை முடித்திருக்கலாம். ஆகிலும் அப்பேற்பட்ட ஒரு சத்துருவை, சாத்தானை கர்த்தர் அவன் சகித்துக் கொள்ளும்படி 13 வருடங்கள் வைத்தார். One day Saul was sleeping and David goes into his tent, and the man Abishai, his relative son, he's telling, now kill this man, now run the spear on his head so that you can pin him down on this ground. David looks at him and he says, God has appointed a man to die on a particular day. Look at the way that he's teaching the young boy. He says, there will be a day when God will allow this man to finish his life on this earth. Until then, let us not touch him, let us not hurt him, let us not even do anything that is going to cause pain to this man. ஒரு தருவாயில் இப்படியாய் சவுல் ஒரு குகையில் படுத்துக் கொண்டிருக்கிறான். தாவீதும் அவன் குழந்தை அபிஷாயும் அவனை பார்க்கிறார்கள். அவன் உடனடியாய் சவுலின் மேல் ஈட்டி எறிந்திருக்க கூடும். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் அவரை அடித்து, அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து, அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் செம்பி எடுத்துக்கொண்டு போம் என்றான். My dear brother, my dear sister, somebody whom God has allowed in your life, it could be a father, mother, brother, sister, husband, wife, or anybody. Today they could have turned as your worst enemy. At times you get into a murderous spirit. You're not even able to look at their face. Their voice is irritating, or their acts are hurting you. Maybe somewhere all that you really thought is going to be great and nice, today they could be the nightmare. Every night it's nightmare, every day it's a battle or a war zone. But still I want to remind you, look at how David said. He said, there is an appointed time. If at all this man has to be removed from my life, let him die on the right day, let him die on his appointed day, or let him die in the day that God has planned for him. I should not remove him out of my life, I should not cause him any harm. That was the humble spirit that he. எப்படி தாவீது தன்னைத்தானே தாழ்த்தி தாழ்மையில் இப்படியாய் சவுலை குறித்து, நான் என் கையை கொண்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷன் என் சத்துருவாய் மாறின போதிலும் அவனுக்கு நியமித்த நாளில், கர்த்தர் நியமித்த நாளில் அவன் மறிக்கட்டும், நான் கை போட மாட்டேன் என்று சொன்னாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிராய் திரும்பி இருக்கலாம், உங்களை நேசித்தவர்கள் உங்களை காயப்படுத்தலாம். ஆகிலும் தாவீது எப்படி தன்னைத்தானே அந்த கோபம் கொலைபாதகமாய் மாறாதபடி காத்து கொண்டானோ, அதே போல நாமும் நம் கோபத்தை காத்துக்கொண்டு கர்த்தர் கரத்தில் கொடுத்து விடுவோம். 13 years he had to wait. He could have finished him in 2 minutes or 3 minutes. If it took just 5 minutes for David and Goliath, it would have been just a minute or two. But still 13 long years he just kept quiet. But in the 13 years, God was training him to become a better man, a greater man, and he was maturing, not just physically, mentally. There was a lot of maturity that was taking place. கோலியாத்தை ஒரு சில நிமிடங்களில் வீழ்த்திய அப்பேற்பட்ட வல்லவனான தாவீதுக்கு இந்த 13 வருடங்கள் கர்த்தர் இந்த கஷ்டமான பாதையில் கடந்து போக சென்றார். ஒரே போராட்டம். ஆனாலும் என்ன நேர்ந்தது? அவன் ராஜாவாய் வரும்போது, அதிகாரம் கையில் எடுக்கும்போது அதற்கு உகந்தவனாய் இருக்கும்படி கர்த்தர் புடமிட்டு அவனை வர வர பலசாலியாய் ஞானவனாய் ஆக்கினார். And that is what God is reminding all of us. Maybe there is somebody who's repeatedly hurting you, and the pain is really troubling you. It is now crippling you and you're paralyzed. But I want to remind you, there is a purpose in your life. யாரோ ஒருவர் உங்களை அப்படியாய் சொல்லி காயப்படுத்திக் கொண்டு வலி கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதிலும் ஒரு நோக்கம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Next tomorrow or the day after, I will be doing a 1-minute video on the chef who can never eat. நாளைக்கு மறுதினத்தில் ஒரு ஷெஃபை குறித்து, அவனால் சாப்பிடவே முடியாத அப்பேற்பட்ட ஷெஃபை குறித்து சொல்ல போகிறேன். This lady was if you look into her Instagram handle, it says a chef who can never eat. That is the funny name that I was seeing. I was reading about. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் இப்படியா அவரை குறித்து விவரித்திருக்கிறோம், சாப்பிட முடியாத ஷெஃப். And 7 years ago, once as she was eating her food with her mother, suddenly it was like as if a cloth is in the washing machine and the tumbling is happening, as if the cloth is being squeezed, like how women or how men, we squeeze the water out of the cloth. Suddenly there was a lot of tumbling that was happening inside her stomach, and she groaned and cried with pain, and that day she was rushed to the hospital. கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்பதாக தானே அந்த ஸ்திரீ காரியம் சாப்பிட்ட போது எப்படி நம் துணியை
சாதாரண சாப்பாடு சாப்பிட்டார். ஆனால் துணியை எப்படி பிழிவோமோ அதே போல் அந்த குடல்கள் முறுக்கிக் கொண்டு இப்படியாய் அவர் மருத்துவமனைக்கு சென்றார். And they found out that now she's got into a word that I forgot, but something like a stomach paralyzed. Her stomach is now paralyzed. அப்பொழுது கண்டுபிடித்தார்கள், அவர் வயிற்றில் தானே பக்கவாதம் வந்தது போல முறுக்கிக் கொண்டன குடல்கள். Now look at this. She is the gutless. Not only this, there's an English. There's another lady from the US or something like another country. This lady then finally they said you cannot eat even one small particle through your mouth and it can never go into your stomach. அப்பொழுது அந்த ஸ்திரீக்கு சொல்லப்பட்டது முடிவாய், இன்னும் ஒரு சின்ன அளவு கூட நீங்க சாப்பிட முடியாது. And till today it's now 7 years. You know how she's living and how she's traveling? இந்த 7 வருடம் எப்படி ஜீவிக்கிறார் தெரியுமா? Like how there is a catheter and people carry a bag where the urine is collected. This lady also has a bag, and in that bag all the nutrients that she needs for the day, it will be like a liquid, it will be like a yellow solution, and she'll be carrying her bag. And the bag, the other side of the tube, there is a hole inside her heart, and this goes directly into the heart, not anywhere, no esophagus, no large intestine, small intestine, pancreas, all these. It was paralyzed until today she cannot use, and this tube will go directly into her heart, and the nutrients are being supplied every day. The bag is refilled, and the heart has the tube that goes in, and the nutrients are pumped into it. எப்படி கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் சிறுநீரக பையை பக்கத்தில் இடுப்பில் கட்டி வைத்து அப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஸ்திரீக்கு என்ன கட்டப்படும், ஒரு பை கட்டப்பட்டிருக்குது. அதில் உணவுப் பொருட்கள் என்னென்ன தேவையோ சத்து அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அது இருதயத்திற்கு நேராய் ஒரு துளையிட்டு நேரடியாய் அந்த சத்து ஆன காரியங்கள் எல்லாம் அந்த இதயத்துக்கு செல்லும்படி ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. My dear brother, my dear sister, now till today she's alive and she's smiling. You know what? She has not stopped cooking, but only problem is she cannot even taste anything. But she's the best chef, and she runs an Instagram handle, and she's a very sorted chef, but a chef who can never eat. This is the handle's name. பாருங்கள் எவ்வளோ பிரமிப்பு, எவ்வளோ வினோதம். ஆனால் எவ்வளோ சமைச்சாலும் அவர் பெரிய ஷெஃபாய் அந்த ஸ்திரீ இருக்கிறாள். ஆனால் ருசி மிகுந்த சாப்பாட்டு உணவு வகைகள்லாம் சமைப்பார். பரிதாபம் என்னவென்றால் அதில் ஒரு சின்ன அளவு கூட அவர் வாயில் வைக்க முடியாது. ஆகிலும் பிரசித்தி பெற்றவர்களாய் எல்லா போகும் இடங்களெல்லாம் அவரை அழைக்கும்படி அவ்வளோ அற்புதமாய் சமைக்கிறாராம். Her handle is called Nil by Mouth Foodie. அவர் அந்த ஹேண்டில், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நில் பை மவுத் ஃபுடி என்று அழைக்கப்படுகிறது. If you look at her, she will never look sickly, she will never look obese, or she will never look a woman who got into some wrong eating or something. She will look very a fit person, but look at what has happened. But still, even to this day, she is still running her Instagram, and she's a one sorted chef in those countries. அவர் உடல் அமைப்பை பார்ப்போம் என்றால் அவர் வீங்கி போய் இல்லை நோய்வாய்ப்பட்டு அப்படி இருக்கவே மாட்டார். ஆரோக்கியமாக இருப்பதைப் போலதான் காட்சி அமைப்பார். இப்பொழுதும் அவர் இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Now that is what happens to all of us. We think when some door is shut, or when suddenly somebody stands against us, we say, because of this lady only I'm not able to flourish in my business or work, because of my husband, because of my children, because of my boss. We immediately blame somebody around us, and we think now God is using that man or that woman to stop our progress, or to make us, to stop us. திடீரென்று நம்ம யோசிக்கிறோம், இந்த மனுஷனால் தான், இந்த மனுஷியால் தான் நான் முன்னேற முடியவில்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை, தடைக்கற்களாய் இருக்கிறார்கள் என்று யோசிக்க தோணும். Look at that. Look at David's life. God used that bad man, but 13 years God made him so mature that the next 50 years he was a great king. He had children, grandchildren, and he had the best child, Jesus, coming through his clan. பாருங்கள், தாவீது வாழ்க்கையிலும் அந்த 13 வருடங்கள் அது எவ்வளோ கஷ்டத்தின் வருடங்களாய் இருந்தது. ஆகிலும் அதை ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தி அவனை பதப்படுத்தி அவனை பலப்படுத்தி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும்படி அடுத்த 50 ஆண்டுகள் ராஜாவாய் இஸ்ரவேலை ஆளும் எல்லா தகுதிகளும் அவர்களுக்கு கொடுத்து அதை காட்டிலும் மேலான மகிமையான காரியம் அவன் வம்சம் வழியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றும்படி அப்பேற்பட்ட மகிமையை கொடுத்தார். And finally, I want to remind you, Joseph had a vision. God gave him a vision that one day I'll make you so big that all of them in your family, they'll come and fall at your feet. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். நான் உன்னை பெரியவனாக்கி ஒரு நாளில் உன் குடும்ப நபர்கள் எல்லாம் உன் காலில் விழும்படி செய்வேன் என்று.
Immediately think when there is a prophecy, when there is a pastor, when somebody talks to us and God tells us something, we immediately think that evening it should happen, next morning it should happen, or the day after it should happen. We fix a timeline, and that is where problem starts. எப்பொழுது பிரச்சனை நம் வாழ்க்கையில் வெடிக்கிறது என்றால், ஒரு தீர்க்க தரிசனம் வரும் என்றால், வாக்குத்தம் வரும் என்றால், அது உடனே நடந்துவிடும் என்று யோசிக்கிறோம். The Bible says in the book of Galatians 6:9, don't become weary. That's what God is instructing them. He says, let us not be weary in well doing, for in due season you will reap if you faint not. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். One side God is talking about big things, God is talking about greatness, but the other side there is problem, there is persecution, there's betrayal, there's so much of trust issues, so many things are happening, but still Joseph did not lose his hope in God. ஒரு பக்கம் கர்த்தர் மகிமையை காட்டுகிறார், இன்னொரு பக்கம் இப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம், கஷ்டம், பொல்லாப்பு, சோர்வு என்று சோதனை என்று So many years, but at the end of it, what God told him 13 years ago, exactly as what God told, not even one alphabet or not even one small particle was changed, exactly as what God told, it started happening in his 13 வருடங்கள் கஷ்டத்தின் பிறகு கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வாக்குத்தை அவன் வாழ்க்கையில், யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். Until then, God trained him in betrayal, God trained him in hardships, God trained him by giving small things in his hand. 13 years, maybe Joseph would have been thinking, if I had come to this position when I was 17, I would have become the chief general, I would have become the Pharaoh next to Pharaoh. He can have 100 reasons, but in God's time, God will not give us something big without we become that mature person in God's. பாருங்கள், யோசேப்பு யோசித்திருக்கலாம், ஓ கர்த்தர் எனக்கு தரிசனத்தை காட்டிவிட்டார், இது இப்ப நடக்கும் அப்ப நடக்கும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் கண்ணோட்டத்தில் கர்த்தர் நம்மை சீர்படுத்தி நம்மை சிறப்பாய் நடத்தி அதன் பிறகு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். All the lawyers whom I meet, they all tell us, sir, please send him to Delhi. Delhi is where your son can become a big lawyer. Delhi is the place. They're all talking about the Rashtrapatis, the capital of India. அநேக வழக்கறிஞர்கள் நண்பர்கள் பேசும்போது, உங்கள் மகனை தில்லி பட்டணத்துக்கு அனுப்புங்கள், அங்கேதான் சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், நீதிமன்றம் இருக்கிறது என்று. In the same place where we talk about capital, the prime minister's house, the president's house, all the central ministers, the Supreme Court judges in every place, there is a place called Kalyanpuri in Delhi. இந்தியாவின் தலைநகரமான அங்கு பிரதம மந்திரி, பிரசிடென்ட் எல்லாரும் வசிக்கிற, உயர் மந்திரிகள் எல்லாரும் வசிக்கிற ஒரு முக்கியமான பிரமாண்டமான ஸ்தலத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கிறது. அதற்கு பேர் கல்யாண்புரி. And there was a building with not even AAC blocks, not even the fly ash that we build our houses today. There was a 4-story building that the engineer had built. அங்க பொறியாளர் தானே இந்த கல்யாண்புரியில் 4 மாடி கட்டிடம் ஒன்று கட்டியிருந்தார். Now look at this. This is the head capital. This is the capital of India. All the rules are there. All the offices are there. Head offices are there. And this building is now 4 floors. And yesterday, even as you and I were doing a mundane work, how many lakhs would have gone into it? How many laborers would have gone into it? And finally, as people are watching, like a pack of cards, the 4-story building just collapsed on the ground. Now rubbish and debris being running into all the neighboring houses. நம்ம இந்தியாவின் தலைநகரமான இந்த பட்டணத்திலே என்ன நடந்தது என்றால், இந்த கட்டிடம் பாருங்க, ஒரு காடு, சிறு பிள்ளைகள் எப்படி விளையாடுவாங்களோ அதை வீடு கட்டி அப்பேற்பட்ட விதமாக அது இடிந்து நொறுங்கி விழுந்து போனது. Look at the money, look at the dream, look at all that the people who built it. The problem is, I'm not an engineer, I don't know much about it, but all that I will tell you is, the more higher, the more taller the building has to go, the deeper the foundation had to be laid. The problem is, I don't see anything else happening. The weak or the poor foundation, all that they wanted is, I wanted a tall building, I want a 4-story building, when I stand on the terrace it should be 40 feet, I should be the tallest over here. But nobody bothered about the digging inside, nobody bothered about being buried, nobody bothered about laying a good foundation. They thought, oh, we want the tall building. They never wanted. அந்த நபர்கள் கனவு, அந்த கட்டடம் கலைந்து போனது போல நம்ம யோசிக்கிறோம், உயரமான கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியாது, ஆழமாய் அதற்கு அந்த ஃபவுண்டேஷன் போடப்பட வேண்டும். அந்த கட்டடம் உயரம் எவ்வளவோ அதே போல் அந்த ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஆழமாய் போடப்பட்டால் தான் அந்த கட்டடத்தை தாங்கும். That is the problem. Today we want to become big people, we want to be GMs, we want to be CEOs, we want to be advocate generals, we want to be MDs, and we want to be assistant commissioners, deputy commissioners. We don't look at SIs and we don't look at all these people. When we want our children to become IPS, we want our children to become 1 lakh salary holders. We don't believe
in that foundation. We don't believe in that basic thing that God allows us, God pushes us into that hard work for so many years. Once we are prepared, then God takes us to the next position that He had told. நம்ம எப்பொழுதுமே நம்ம கனவுகள் உயர்ந்து நம்ம பிள்ளைகள் பறக்கணும், உயரணும், அவர்கள் இப்பேற்பட்ட உயர் ஸ்தானங்களுக்கு வரணும் என்று சொல்லி சராசரி ஸ்தானங்களையே பார்ப்பதில்லை. ஆனால் அதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. எப்படி அந்த அடித்தளம் ஆழமாய் போனால்தான் அந்த கட்டிடம் உயரணுமோ, அதே போல சில காலங்கள் கர்த்தர் நம்மை பதப்படுத்த வேண்டும். We don't want to wait. We want it as a fast forward button. We want it now. If somebody asks us, when do you want it? We'll say, I wanted it yesterday, not even today or this evening. We will say, I wanted it yesterday. காத்திருக்க மனம் இல்லாதவர்களாக விரைந்து செல்ல நம்ம வாஞ்சிக்கிறோம். யாராவது கேட்பார்கள் என்றால், இது உங்களுக்கு எப்ப தேவைப்படுகிறது என்றால், நேற்று தேவைப்பட்டது என்று சொல்லி அவ்வளோ அவசர தேவையை நம்ம சொல்லுகிறோம். There was an Italian company by name Zanetti. இட்டாலியன் நிறுவனம் ஒன்று இருந்தது, ஜானிட்டின். In 1911, they had a train, and the first maiden trip, they told people, we want to give 100 people a joyride. We want to take you. Come, this is going to be the most scenic route, and we want to take you. 1911 ஆண்டில் தானே ஒரு ரயில் வண்டி செய்து அவர்கள் சொன்னார்கள், இவ்வளோ அழகிய இயற்கை அமைப்பு சார்ந்த இந்த இடத்தில் நாங்கள் இந்த ரயில் வண்டியை ஓட்டுகிறோம், இலவசமாய் வாருங்கள். And 100 people got into it. 6 railway employees got into the train. The train started, and these people were so happy, and the train had to pass through a tunnel. The train went into the tunnel. It is now 2024. It is 113 years later. Till today, the train that went into the tunnel, till today, nobody knows where the train went. The train did not come out of the tunnel. இப்படியாய் அந்த 100 பயணிகள், அந்த 6 ஓட்டுநர்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த ரயில் அதிகாரிகள் சேர்ந்து உல்லாசமாய் அவர்கள் கிளம்பி சென்றார்கள். இயற்கையை அழகாய் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு டனல் மூலமாய் அந்த ரயில் வண்டி செல்ல வேண்டியது. அது டனலுக்குள்ளாய் சென்றது. ஆனால் இத்தனை ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான 13 ஆண்டுகள் கழித்தும் அந்த ரயில் வண்டி என்ன ஆனது தெரியவில்லை. ஏனால் உள்ளே போன ரயில் வண்டி அதுக்கு வெளியே வரவே இல்லை. And after so many years, they found out 2 people in that 100 passengers, and they started asking them, tell us what happened, tell us what happened. And these people went blank. They don't even know what happened. Their mind is so blank, they don't even know what happened to the 98 passengers and the 6 railway workers. Till today, the train that went into the tunnel has not come out of it, and nobody knows where the 100 people are. Nobody knows tons of iron and steel. Where did those tons of iron and steel vanish? Till today, nobody knows what happened to that train, Zanetti. சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜானட்டி ரயில் வண்டியில் பயணம் செய்த 2 பேர்களை எப்படியோ கண்டுபிடித்து அவர்களை கேட்டார்கள், என்ன ஆனது மற்றவர்களுக்கெல்லாம், அந்த 98 பேரும், அந்த 6 அந்த ரயில் அதிகாரிகளுக்கு ஓட்டுநர்கள் என்ன ஆனது என்று கேட்டால், அவர்கள் பித்து பிடித்தவர்கள் போல என்ன ஆனது என்றே தெரியவில்லை என்று முழிக்கிறார்கள். இதுவரைக்கும் எவ்வளோ ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அவ்வளோ பெரிய ரயில் வண்டி, எவ்வளோ இரும்பு, எவ்வளோ காரியங்கள் அது எங்கே மறைந்து போனது என்றே தெரியவில்லை. My dear brother, my dear sister, maybe today we should always tell God to go before us, to make all the crooked paths straight. Let God's presence lead you. Let God's presence go before us. That is when you will see all these hurdles and thistles and thorns being removed, and you will have a good and a great destination that you are praying. எப்பொழுதுமே நாம் புறப்பட்டு செல்லும்போது கர்த்தரிடம் கேட்க வேண்டும், கர்த்தரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக வரட்டும் என்று சொல்லி, அப்படியாய் கர்த்தர் பிரசன்னம் நடத்தும் போது நம்ம முடிவில் சேர வேண்டிய இடத்தில் அழகாய் கொண்டு போய் சேர்ப்பார். What Joseph did, he always held on to God, and God was with him. The Bible says in the prison God was with him, in Potiphar's house God was with him. Wherever Joseph was, only thing that we read is his father could not be there, his brothers could not be there, his mother could not be there, but God was with him. Wherever you see Joseph, it says God was with him, God was with him, God was with him. If only God is with us, the journey will be slightly longer, the wait time will be slightly longer, but we will have a smooth journey. God will give us the strength that is needed to reach. யோசேப்பு எப்பொழுதும் தன் வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலும் கர்த்தரை அவர் உறுதியாய் அவர் பற்றி கொண்டார். ஏனால் தகப்பனார் இருக்க முடியவில்லை, தாயார் இருக்க முடியவில்லை, கூட பிறந்தவர்கள் இருக்க, எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இல்லாதவர்கள் போல் மாறினார்கள். ஆனால் இறுதி வரை யோசேப்பு கர்த்தரை பிடித்து கொண்டது நிமித்தம் அழகாய் கர்த்தர் நடத்தி சென்றார். அப்படியே நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். So this is what I want to remind all of us. Let us remember our times are in God's hand. ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். If God has delayed something in our life, it doesn't mean that God does not want to use us. God is training us, God is maturing us in some way or the other, so that we will be that great person in the eyes of so many people whom God wants to lift.
கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுப்ப தாமதித்தால் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, அதில் ஒரு நோக்கம் இருக்கு. ஏனென்றால் கர்த்தர் சில காலங்கள் நம்மை காக்க வைத்த போதிலும் இறுதியில் மகிமையான காலங்களுக்குள்ளாய் அநேகர் கண்களில் நம்மை உயர்த்தி வைப்பார். And the second thing is wait on the Lord, be of good courage. When you think and you know that it is God's time, till then please wait. Don't rush. Don't jump the gun. Don't rush into some decision making. Just keep quiet. Let us keep praying that God will lead us in the அவசரப்பட்டு முந்திரி கொட்டை போல எடுத்து சென்று முடிவுகள் எடுக்காதபடிக்கு இது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு. And during that waiting time, the Bible tells us, do not be weary in doing good. Whatever God has given you in your hand. Today, whatever is God has blessed you with, a job, a position, or money, or fame, or whatever it is, or knowledge, or wisdom, the Bible says, till the time that God elevates you, just keep doing what you can. Just do what you can. Don't faint. Don't refrain from doing whatever you can. You don't have to borrow. You don't have to beg. You don't have to steal. You don't have to rob anybody. But if God has given us the strength, God wants us to just keep doing that good to somebody. The Bible says you will reap what you sow today. You will surely reap one day with all that you've been praying for. You will see it being coming to the harvest at the right. கர்த்தருக்கு காத்திருக்கிற வேளைகளில் எப்படியாய் மனப்பான்மை கொண்டிருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்வது போல நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி நம்மால் முடிந்த நன்மையான காரியங்கள் சிறிதோ பெரிதோ நம்ம செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Our times are in God's hands. நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில். Well, let us wait with good courage. Let us wait with confidence that God is going to do something for us. திடமனதாய் நம்ம கர்த்தர் கரத்தில் காத்திருப்போம். Until then, till God's time happens, let us do good. கர்த்தர் காலங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் வரை நன்மை செய்வோம். Let's pray. Let's ஜெபிப்போம். today, even as you come here, ஒருவேளை உங்களுடைய நேரமும் கர்த்தருடைய நேரமும் மேட்ச் ஆகலன்னு கோபமா வந்திருக்கலாம், அல்லது சோர்ந்து போய் வந்திருக்கலாம், அல்லது சில நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கிறது இல்லை, ஏன் நான் மட்டும் ஒரு தோல்வி, why should I be that failure in my house, why should I be that failure, why should I be that victim, ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் இல்லாதபடி நீங்கள் வந்திருக்கலாம். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஒருவேளை இன்றைக்கு எந்த அவமானத்தோடு கூட, எந்த தோல்வியோடு கூட, எந்த துயரத்தோடு கூட, எந்த டிஸப்பாயின்மெண்ட்டோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, ஐ மே நாட் நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, பட் காட் நோஸ் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ அண்ட் காட் ஹஸ் அலவ்ட் இட். இது கடவுள் அனுமதிச்சார். எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு பாடம், ஏதோ ஒரு லெசன், ஏதோ ஒரு லேர்னிங். இட் மே நாட் பி அ லெசன், இட் மைட் பி அ லேர்னிங் ஃபார் அஸ். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும்படி இந்த சின்ன செட்பேக் அல்லது இந்த சின்ன புல் பேக் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது பிரதர், ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது சிஸ்டர். அந்த நேரம் வரும் பொழுது எத்தனை க்ளவுட்ஸ் மூடினாலும் சரி, ஒருவேளை நாங்கள் எல்லாம் we were all waiting in லாஸ்ட் கேம்பில். ஆப்பிள் வாட்ச் சொல்லுது அல்லது ஃபோன் சொல்லுது, இன்னைக்கு 6:02 6:50 சம்திங் த சன் வில் பி தேர், சன்ரைஸ் நடக்கும்ட்டு. அங்கே எல்லாம் காத்துட்டு இருந்தோம். 6:10 6:12 6:13 ஆயிடுச்சு. சொன்ன நேரத்தின்படி வரலையே, சேட்டலைட் சொன்ன நேரத்துப்படி சன் வரலையேன்ட்டு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் அந்த மேகங்கள் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அந்த சூரியன் வந்தது. அதே போல தான் உங்கள் தடைகளை மீறி, உங்கள் சூழ்நிலை மீறி, உங்களை துக்கப்படுத்துகிற உங்கள் உறவுகளை மீறி உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் மேல் கர்த்தருடைய கை வேற அமரும். ஒருவேளை இன்னைக்கு யார் அதை தடுக்கிறாங்க, உங்கள் வளர்ச்சியை தடுக்கலாம், உங்களுடைய உற்சாகத்தை தடுக்கலாம், உங்களுடைய அன்பான வாழ்க்கையை தடுக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை யாரோக்கு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், unless God, all our friends, all our relatives, everybody will be good, they're all nice people, but God's allowed peopleான்னு செக் பண்ணிக்கோங்க. கடவுள் எல்லாருக்கும் நமக்கு நல்லவங்களெல்லாம் கொடுத்துருப்பாரு, ஆனால் அவங்க கடவுளால் நமக்கு அனுமதிக்கப்பட்டவங்களான்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துங்கன்னு சொல்லி கேட்போம். இஃப் காட் லீட்ஸ் யூ, ஹீ வில் ப்ரொவைட் ஃபார் யூ. கட்டாயம் ப்ரொவைட் பண்ணுவார். அதுதான் நமக்கு ஒரு கைடன்ஸ். இன்னைக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. வாட் எவர் செட்பேக், வாட் எவர் ஃபெயிலியர், யுவர் ப்ரேயர் கேன் சேஞ்ச் திங்ஸ். அதுதான் சாவி, உங்கள் ஜபம் தான் சாவி. நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது யார் மத்தியில் இன்றைக்கி தலை குனிஞ்சு வந்திருக்கிறீங்களோ, அல்லது யார் மத்தியில் அழுது நிற்கிறீங்களோ, யார் மத்தியில் இன்றைக்கி வேதனையோடு கூட வெசனமாக நிற்கிறீங்களோ, அவள் மத்தியில் உங்களை உயர்த்துகிற ஒரு சாவி இதுதான், உங்கள் ஜபம் தான். ஆண்டவருடைய வசனம் சொன்னபடி, மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட் லார்ட். There are people who are persecuting me. There are people, enemies around me. என்னோடு சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் என்ன அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, என்ன அவங்க வெறுக்கிறாங்க, என்ன எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியா இருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என் டைம்ஸ் உங்கள் கையில். நான் எப்போ உயரணும், நான் எப்போ மேன்மை அடையணும், நான் எப்போ மௌனமாக இருக்கணும், எல்லாவற்றையும் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அதே போல் பி ஆஃப் குட் கரேஜ், சோர்ந்து போகாமல் நம்ம நிற்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.